ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஆஹா கல்யாணம் சீரியல். இந்த சீரியலில் அப்கமிங் ஒரு நியூ என்ட்ரி வரப்போகுது. எனக்கும் கன்ஃபார்மாக தெரியல இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கெஸ்ஸிங் இவங்க தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி எபிசோடில் நம்ம மகா வந்து ஒரு போலீஸ்கிட்ட ஒரு சவால் விடுவாங்க. இந்த சிட்டிலேயே நம்பர் 1 அட்வொகேட்டான லதா மேடமை போய் பார்க்க போகிறேன். அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போவாங்க. யார் அந்த லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் அப்படின்ற மாரி. இவங்களோட நேம் வந்து சுமலதா. இவங்க இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நம்மளோட விஜய் டிவியில் சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக இவங்களோட நியூ லுக்லாம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு. என்ன அப்படின்னு விசாரித்த போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அப்கமிங்கில் ஆஹா கல்யாணம் சீரியலில் ஒரு கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இது கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு இந்த பிக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி. மேபி எனக்கு தெரிஞ்சு லதா மேடமை போய் பார்க்க போகிறேன்னு நம்ம மகா வந்து சவால் விட்டுருக்காங்க இல்லையா, நம்பர் 1 லாயரான லதா மேடம் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி. அந்த லாயர் வந்து இவங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது. கன்ஃபார்மாக தெரியல. அவங்க லுக்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இந்த பைரவியில் அப்படியே டோட்டலாக வந்து ஒரு வில்லேஜ் கேரக்டரில் ஒரு அம்மா கேரக்டரில் இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் படித்து கொஞ்சம் ராயல் லுக்கில் இருக்க மாதிரி இருக்காங்க. அந்த ஹேர் ஸ்டைல், காஸ்ட்யூம் எல்லாமே. அப்படி இவங்க தான் அந்த லதா மேடம் அப்படின்னா இவங்களோட என்ட்ரி நாளைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.